சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் கடகராசி, கடக லக்கணம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசு 22 வயசுக்குள்ளே உங்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். இருந்தாலும் கடக லக்கணக்காரர்களுக்கு சனி தசை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? கடகராசிக்காரர்களுக்கு சின்ன வயசுலேயே குழந்தை பருவத்திலே சனி தசை முடிஞ்சிச்சுனாக்கா, அதன் பிறகு புதன் தசை இருக்குது, கேது தசை, சுக்கிர தசை, இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கும். கடக லக்கணத்துக்கு சனி தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் நடந்தாலும் சரி, எந்த வயதில் நீங்கள் இருந்தாலும் சரி, மத்தியம வயதில் இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த கடக லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா, வேறு ராசியாக இருந்து கடக லக்கணத்துக்கு சனி தசை நடந்து கொண்டு இருந்தால் அஷ்டம சனியோட தாக்கம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஒரு 20% இருக்கும். நீங்கள் பெருசாக அஷ்டம சனி அப்படின்னு பயப்பட தேவையில்ல. ராசிக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கலாம். ஆனால் கடக லக்கணத்துக்கு ஒரு 20%க்கு உங்களுக்கு அந்த அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கும். ஏன்னா கடக லக்கணத்துக்கு பொதுவாகவே உங்களுக்கு சனி பகவான் நன்மை செய்யாத கிரகம், கடுமையான பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர், கடுமையான பகை கிரகம். ஏன்னா சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது அப்படிங்கிறதுனால, பகை கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இந்த கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடக லக்கணத்துக்கும் இந்த சனி பகவான் முழுமையான பாவராக வருவார், பகை கிரகமாக வருவார். அதனால் கடகராசிக்கும் கடக லக்கணத்துக்கும் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். குழந்தை பருவத்திலேயே இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி தசை அப்படிங்கிறது போயிடும். ஏன்னா ஒரு 18 வருஷம் தசா இருப்பு இருக்கலாம், 4 வருஷம் தசா இருப்பு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு சனி புத்தி நடக்கக்கூடிய நபர்கள், இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி புத்தி நடந்துச்சுனாக்கா, எந்த தசை நடந்தாலும் சரி, புதன் தசை நடந்தாலும் சரி, கேது தசை நடந்தாலும் சரி, சுக்கிர தசை நடந்தாலும் சரி, சூரிய தசை நடந்தாலும் சரி, அந்த தசைகளுக்கு சனி புத்தின்னு ஒன்று வரும்போது இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். இந்த 2024 இந்த கடக லக்னக்காரர்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உங்களுக்கு வேறு ராசியாக இருந்து சனி தசை நடந்துச்சுனாக்கா, சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. வேறு எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் பலன்களை குறைச்சி தான் கொடுக்கும். ஏன்னா அந்த கடக லக்னத்துக்கு நன்மை செய்யாது. 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு சிறப்பான மேன்மை கொடுத்துரும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், செய்யக்கூடிய தொழில் நல்ல ஒரு மேன்மையில் இருக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வண்டி வாகன சேர்க்கை, அது இல்லாத வீடு வாங்குறதோ இல்லை வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு அமையும். இந்த 2024 இந்த பலன்கள் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் மட்டுமே சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பலன்களாக அமையும். இது அவயோக கிரகங்களுக்கு இந்த 4 இடங்கள் இருந்து தசை நடத்தினா சிறப்பு. இன்னும் ராகுவோடு சேர்ந்து இருந்து தசை நடத்தினா கூட உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா குடும்ப மேன்மையே கொடுக்காது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்காது. 7ஆம் அதிபதி 7லே ஆட்சி பெற்றிருக்கிறது நல்ல ஒரு பலன்கள் இல்லை, குடும்ப மேன்மையை கொடுக்காது, குடும்பத்தில் குழப்பங்களை கொடுக்கும். அது எப்போ கொடுக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் ராசிக்கு வேறு ராசியாக இருந்து அந்த ராசிக்கு அஷ்டம சனி 7.5 சனி வரும்போது இந்த கடக லக்னக்காரர்களுக்கு குடும்பத்தில் கை வச்சிரும், குடும்பத்தை பிரித்து விட்டுரும், குடும்பத்தை விட்டு தலைமறைவாக வாழக்கூடிய அமைப்பு கொடுக்கும், கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதனால் இந்த இடங்கள்லாம் இருக்கக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது. மற்றபடி 3, 6, 10, 11 இருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சொல்கிறது. இது தவிர்த்து மற்ற இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பான மேன்மையை கொடுக்கும். அது கூட விதிவிலக்கு உண்டு. இந்த கிரக அமைப்புகளுக்கும் இது மாதிரியான இடங்களில் இருந்தும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கு சூரியனோட போய் சேர்ந்து அஸ்தங்கமாக இருக்கும், ராகு கேதுக்களோடு சேர்ந்துருக்கும். இந்த 2 சர்ப கிரகங்களோடு சேர்ந்து தசை பண்ணாலும் கடுமையான கெடு பலன்கள் உண்டு. அப்போது இந்த கடக லக்னத்துக்கு சனி பகவான் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, 3, 6, 10, 11 இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு மற்ற இடங்களில் இருந்தாலும் மறைஞ்சு சுபத்துவமாகணும். இப்போ 6, 8, 12 மறைஞ்சிருக்கு, எனக்கு நல்ல பலன்கள் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். இது சுபத்துவமாக இருக்கணும். குருவோட சேர்க்கை, குருவோட பார்வை, லக்னாதிபதியோட சேர்க்கை மற்றும் பார்வை. லக்னாதிபதி அப்படின்னாக்கா இப்போ சந்திரன் சேர்க்கை ஆகுமான்னா ஆகாது இந்த கிரகத்துக்கு. அப்போ லக்னாதிபதியோடும் சேரலாமா அப்படின்னாக்கா, லக்னாதிபதியோடு சேரக்கூடாது. ஆனால் லக்னாதிபதியோட பார்வை வாங்கலாம். அதாவது வளர்பிறை சந்திரனோட பார்வை வாங்கியிருந்தால் நல்ல சிறப்பான யோகத்தை கொடுத்துரும். குருவோட சேர்ந்து இருந்தாலோ 6, 8, 12 மறைஞ்சி இருந்தாலும் ஆனால் குருவோட காரகத்துவங்கள் கெடும். சனி தசையில் உங்களுக்கு நல்லது பண்ணிடும். குரு தசையில் கெடு பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா சனி தசையில் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 19 வருடங்கள் தசை பண்ணால் கூட முதல் 10 வருடங்கள் ஒரு பலன்களையும், பிறகு வரக்கூடிய 9 வருடங்கள் ஒரு பலன்களையும் கொடுக்கும்.
முதல் 10 வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா அடுத்து வரக்கூடிய 9 வருடங்கள் உங்களுக்கு கெடு பலன்கள் கொடுக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தில் சுபத்துவம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே. சுபத்துவமாக இருந்தால் 19 வருஷமும் நல்லது. ரொம்ப கெடு பலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இருந்துன்னா 19 வருஷமும் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். கடக லக்கணக்காரர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. ஏன்னா குருவோடைய நகர்வுகள் உங்களுக்கு சரியாக இருக்குது. கடக லக்கணக்காரர்களுக்கு இந்த சனி தசை நடந்துச்சுனாக்கா இந்த 2024 இளம் வயது காலகட்டத்தில் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு படிப்பில் ஓரளவுக்கு தடை தாமதங்களை கொடுத்தா கூட முன்னேற்றத்தை கொடுத்துரும். படிப்பில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதாவது படிப்பு சார்ந்து எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு 2024. இப்போ படிப்பெல்லாம் முடிச்சிருப்பீங்க, இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வேலை வாய்ப்பில் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு. இந்த அஷ்டம சனியோட தாக்கம் கொஞ்சமாவது இருக்கும். இடமாற்றங்கள் இல்லை வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் அதெல்லாம் இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் கடக லக்கணக்காரர்களாக இருந்தீங்கன்னாக்கா இந்த 2024 அதெல்லாம் சந்திக்கக்கூடும். கடக லக்கணத்துக்கு அஷ்டம சனியோட தாக்கம் இருக்குமானாக்கா ஓரளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 20% தான் உங்களுக்கு சொல்கிறேன். பெருசாக 80% இருக்குது. 80% தசா புத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா சனி தசை ஓரளவுக்கு விட்டுரும். கனெக்ட் ஆகிறதுனால 8ஆம் இடத்தோட இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப மேன்மையை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. குடும்ப ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள். பொதுவாகவே சனி பகவான் நல்லா இருந்தாலே திருமண வாழ்க்கையில் எப்படியும் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் இருக்காது. நிறைய நெகட்டிவான பலன்களே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பொதுவாக நடக்கக்கூடியது. அதையும் மீறி கணவன் மனைவிக்குள்ளே யாராவது ஒரு ஜாதகங்கள் நல்லா இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் கடக லக்கணத்தில் வந்தீங்கன்னாக்கா அரசாங்க உயர் பதவிகளில் இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, நிறைய நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இந்த 2024 பெரிய சவாலான உங்களுக்கு காரியங்கள்லாம் உங்களுக்கு வரும். சவாலான வேலைகள்லாம் வரும். சாதித்து முடிப்பீங்க. அதை வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா கடக லக்கணம் அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு பாதிப்புகள் இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகளாக வராது இந்த கடக லக்கணக்காரர்களுக்கு. உங்களுடைய வயது காலகட்டத்தில் 23, 24 வயசில் உங்களுக்கு திருமணம் சரியாக அமையலை அப்படின்னாக்கா கோச்சார ரீதியாக குருவோடைய நகர்வுகள் குருபலம் இல்லை அப்படின்னாக்கா அந்த டைமில் உங்களுக்கு திருமணம் கூடி வராது. அதன் பிறகு எப்படி வரும்னாக்கா சனியுடைய நகர்வுகள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போதோ இல்லை 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போதோ இல்லை உங்கள் லக்கணம் இதே கடக லக்கணத்தை சனி பகவான் பார்க்கும்போதோ லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போதோ உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அது மாதிரி பார்க்கும்போது கடக லக்கணக்காரர்களுக்கு சனி பகவானுடைய நகர்வுகள் சனி தசை காலங்களில் ஒரு சின்ன ஒரு தடை தாமதங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.